முதன்மை செயலாளர் துரை வைகோ வந்ததற்கு பிறகு பொதுக்குழுவிலே புதிய துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேரை நியமித்ததற்கு பிறகு 5 பேருக்கும் 5 மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களை அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்டங்களில் ஏற்படுகிற செயல்பாடுகளை நீங்கள் கவனிக்கணும்னு பிரித்து கொடுத்ததற்கு பிறகு இவருக்கு காஞ்சி சென்னை மண்டலத்தோட அவருடைய பணிகள் சுருங்கி போகிறது. இது இயல்பு. ஆனா சுருங்க தானே நினைச்சீங்க? இல்ல சுருங்கி போகும். சுருங்க நினைச்சேன். இல்ல நினைக்கவே வேண்டாம். அப்போ நான் என்ன சொல்றேன், பெருசா வளர்ந்துட கூடாது. அப்ப அந்த துணை பொதுச் செயலாளர் 5 பேரும் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், அவங்க உட்கார்ந்துருக்கட்டும், மல்லை சத்யாவை மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பிச்சா சரின்னு சொல்லிடுவீங்களா? இல்ல அவரு ஒரு நிர்வாகம் சுருக்கிறதுக்காக தானே செய்யப்பட்டது. இல்ல, அதாவது ஒரு துணை பொதுச் செயலாளர்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர 5 பேரையும் அந்த 5 பேருக்கும் மண்டலங்கள் தன்னால் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் இருந்த மல்லை சத்யாவை ஒரு மண்டலத்துக்கு இல்ல. நீங்க நிர்வாகத்தை நீங்க அதை கவனிச்சு பார்க்கணும். ஒரு இயக்கத்தை வழி நடத்துவதற்கு தலைவர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் இருக்காங்க, முதன்மை செயலாளர், பொருளாளர் இருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு 5 துணை பொதுச் செயலாளர்கள் 5 மண்டலங்களாக நிர்வாகம் பண்றாங்க. அந்த 5 மண்டலங்களுக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க. அப்புறம் ஒன்றிய, நகர, மாநகர, இது நிர்வாக கட்டமைப்பு. இது செயல்படணும்.